ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா TDA 7377 ஸ்டீரியோ போர்டு எப்படி நம்ம டிசைன் பண்ணுறது, அதாவது 30+30 வாட்ஸு அது நம்ம எப்படி டிசைன் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதாவது ஸ்டீரியோ போர்டு 30+30 வாட்ஸ் அது எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்க ஆரம்பிக்கலாம். கொஞ்சம் லென்த்தான வீடியோ தான், முடிஞ்சவரை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு KVR எலக்ட்ரானிக்ஸ். நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட்டாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒரு வீடியோவும் உங்களுக்கு ஒன்று நோட்டிஃபிகேஷனாக வரும். லாஸ்ட் கொஞ்சம் வீடியோஸாகவே பார்த்தீங்கன்னா PCB டிசைனிங் ரிலேட்டட் வீடியோஸ் பார்த்துட்ருக்கோம். இது எல்லாமே எப்படி டிசைன் பண்ணுறது அப்படின்றத உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோவாக நான் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கேன். நீங்களும் பாருங்கள், எப்படி இருந்துச்சு அப்படின்றது மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க, எல்லாருக்கும் யூஸ் ஆகும். கண்டிப்பாக அவங்களே அவங்களுக்கு தோன்ற ஒரு PCB போல் டிசைன் பண்ணி நம்ம மேக் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஹெட்டர்ஸ் 3 பின் ஹெட்டர்ஸ் வந்து ஆடியோ இன்புட் கொடுக்க லெஃப்ட்டு ரைட்டு கிரவுண்டு கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஹெட்ரு. அடுத்து இது வந்து 2 பின் கனெக்டர் நம்ம இப்போ சர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது வந்து நம்ம ஸ்பீக்கர் அவுட்புட்டு எடுக்கிறதுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் 2 2 பின் ஹெட்ரு, அடுத்து பவர் சப்ளைக்கு ஒரு ஹெட்ரு கூட வச்சுக்கலாம். நம்ம ஜஸ்ட்டு ஹெட்ரஸ் வந்து பின் ஹெட்ரஸ் வந்து சாம்பிளுக்கு தான் யூஸ் பண்ணியிருக்கோம். நம்ம அதில் கனெக்டர் சால்டர் பண்ணாலும் பண்ணிக்கலாம், இல்லை டேரெக்டாக வயர் வச்சு நீங்கள் சால்டர் பண்ண போகிறீங்கனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம ஹெட்டர்ஸ் யூஸ் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம ஐசி இந்த மாதிரி ஒவ்வொரு காம்போனண்ட்டாக நம்ம எடுக்க ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம TDA 7377 அப்படின்னு சர்ச் பண்ணிவிட்டு நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய ஐசி காட்டும். எல்லாமே TDA 7377 தான், நிறையா பார்ட் நம்பர் வச்சு காட்டும். நீங்கள் எதுனாலும் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி பார்த்து நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அதிலேயே பார்த்தீங்கன்னா அதோட பின் அவுட்டு, அது PCBயில் எப்படி இருக்கும், அந்த ஐசியோட இமேஜ் என்ன எல்லாமே காமிச்சிருப்பாங்க. நீங்கள் ஜஸ்ட்டு வெரிஃபை பண்ணிவிட்டு ப்ளேஸ்ன்றதை கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இந்த ஐசி இந்த நம்ம இப்போ பண்ணுற PCBயோட டயக்ராம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஐசி நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணிங்கனாலே அந்த டேட்டா ஷீட்லேயே கிடைக்கும். அதிலே அந்த டயக்ராம் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. சேம் நம்ம அதே டயக்ராம் தான் நம்ம இங்கேயும் யூஸ் பண்ணுறோம். நம்ம ஆல்ரெடி இதை வச்சு நம்ம ஒரு 5.1 ஹோம் தியேட்டர் போர்டு நம்ம டிசைன் பண்ணியிருந்தோம். அதோட வீடியோ லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள், அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சேம் இதே டயக்ராமை 3 தடவை நம்ம காப்பி பண்ணி யூஸ் பண்ணிக்குவோம். 3 போர்டாக பண்ணுறத ஒரே போர்டாக பண்ணி நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா 1 மைக்ரோஃபேட் கெப்பாசிட்டர் ஆடியோ இன்புட் கொடுக்குறதுக்காக. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 47 மைக்ரோஃபேரட், ஜஸ்ட் நீங்கள் 47 மைக்ரோஃபேரட் சர்ச் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா அதில் நிறையா காமிக்கும். ஒவ்வொரு பார்ட் நம்பர் வச்சு ஒவ்வொரு காம்பனண்ட்டும் காமிக்கும். அதில் நீங்கள் உங்களுக்கு என்ன வோல்டேஜில் கெப்பாசிட்டர் வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து அந்த SVR அப்படின்ற பின்னுக்கு போகும். SVRன்றது சப்ளை வோல்டேஜ் ரிஜெக்ஷன் ரேஷியோ. அதாவது இன்புட்டில் நீங்கள் கொடுக்குற பவர் சப்ளை வோல்டேஜ் கொஞ்சம் முன்ன பின்ன வேரி ஆனால் கூட அவுட்புட்டை ஸ்டேபிளாக கொண்டு வரணும் அப்படின்றது தான் இந்த பின்னு. இதுதான் SVR இல்லைன்னா PSVR அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க, சப்ளை வோல்டேஜ் ரிஜெக்ஷன் ரேஷியோ. அதை பற்றி நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்க ஆரம்பிக்கலாம். பேசிக்ஸாக நிறைய இது நம்ம தெரிஞ்சுக்கலாம். அந்த ஒவ்வொரு ஐசியோட பின் அவுட்டு அந்த மாதிரி இதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் ஃபியூச்சர் வீடியோஸில் நம்ம கண்டிப்பாக அதை பண்ணுவோம். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா 10 மைக்ரோஃபேரட் கெப்பாசிட்டர் நான் சர்ச் பண்ணியிருக்கேன். அதில் என்ன வோல்டேஜ் வேணும் அப்படின்றத நம்ம செக் பண்ணிக்கலாம். கீழே நிறைய காம்பனண்ட் இருக்கும், அதை ஒன்று ஒன்றா நம்ம செலக்ட் பண்ணி பார்த்துட்டு நம்ம இன்சர்ட் பண்ணிக்கலாம். இது வந்து ஸ்டாண்ட் பை ரிலீஸ் பண்ணுறதுக்கு. ஸ்டாண்ட் பைனே ஒரு பின் இருக்கும் ஐசியில். அதுக்கு வந்து ஒரு 10Kவும் ஒரு 10 மைக்ரோஃபேரட் கெப்பாசிட்டரும் நம்ம கனெக்ட் பண்ணி பவர் சப்ளையில் நம்ம கொடுத்துருப்போம். ஐசியை வந்து ஸ்டாண்ட் பையில் ரிலீஸ் பண்ணுறதுக்காக, ஆன் பண்ணுறதுக்காக. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 10K ரெசிஸ்டர். அது ஜஸ்ட் நீங்கள் இந்த பக்கம் ரெசிஸ்டர்னு ஒரு செக்ஷன் இருக்கும், அதில் த்ரூ ஹோல் ரெசிஸ்டன்ஸை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா ரைட் சைடில் நிறைய ஆப்ஷன்ஸ் காட்டும். அதில் நம்மளுக்கு என்ன ரெசிஸ்டன்ஸ் வேணும் அப்படின்றத நம்ம வேல்யூ செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த பார்த்திங்கன்னா அதில் தெரியும் எது பவர் என்ன, ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ என்ன எல்லாமே இல்லை கேட்டிருப்பாங்க. உங்களுக்கு தேவைப்படுற ரெசிஸ்டன்ஸை நீங்கள் சர்ச் பண்ணிங்கனாலே வந்துடும். 10K அப்படின்ற செலக்ட் பண்ணிவிட்டு அப்ளை ஃபில்டர்ஸ்னு கொடுத்தீங்கன்னா கீழே உங்களுக்கு நிறைய காம்பனண்ட் காட்டும். அதில் நீங்கள் எதுனாலும் செலக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃபஸ்ட் ஆப்ஷனில் இருக்குது 1/4 வாட்ஸு 10K. இதை ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணிக்கலாம்.
வயரிங் நம்ம அடுத்து பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு தேவைப்படுற காம்போனெண்ட் நம்மகிட்ட என்ன டயக்ராம் இருந்தாலும் சரி, அதில் என்னென்ன காம்போனெண்ட்லாம் தேவைப்படுதோ நம்ம இந்த லைப்ரரியில் போய் ஃபஸ்ட்டு எடுத்து இந்த ஒர்க் ஷீட்டில் நீங்கள் ப்ளேஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வயரிங் எல்லாமே நம்ம லாஸ்ட்டில் பார்த்துக்கலாம். எல்லா காம்போனெண்ட்டையும் கரெக்டாக வச்சுட்டு அதுக்கப்புறம் கூட நம்ம வயரிங் பார்த்துக்கலாம். இப்போ 100 nF கெப்பாசிட்டர், அதாவது 104 மைக்ரோஃபேரட்டில் சொல்லணும் அப்படின்னா 0.1 மைக்ரோஃபேரட். இது வந்து நம்ம பவர் சப்ளையில் கனெக்ட் பண்ணுவோம், பவர் சப்ளை பேரலெலாம் கனெக்ட் பண்ணுவோம். இன்னொரு கெப்பாசிட்டர் வந்து 1000 மைக்ரோஃபேரட் கெப்பாசிட்டரு. ஜஸ்ட் நீங்கள் இந்த மாதிரி டைப் பண்ணி சர்ச் பண்ணாலே போதும், உங்களுக்கு எல்லா காம்போனண்ட்டையுமே காமிக்கும். நீங்கள் அதை கிளிக் பண்ணி இன்சர்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம தேவைப்படுற எல்லா காம்போனண்ட்டையுமே நம்ம இன்சர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் நம்ம வயரிங் பண்ண ஆரம்பிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா 3 பின் ஹெட்டர்ஸ் வந்து நம்ம ஆடியோ இன்புட்டுக்குன்னு சொல்லியிருந்தோம், அதுபடி கொடுத்துட்ருக்கேன். பின் நம்பர் 4, 5 வந்து இன்புட் 1 and 2 அதை நம்ம கனெக்ட் பண்ணி ஒரே இன்புட்டாக கொடுத்தாச்சு. அடுத்து பின் நம்பர் 11, 12 அது இன்புட் 3 and 4 அதையும் நம்ம பிரிட்ஜ் பண்ணி ஒரே இன்புட்டாக கொடுத்தாச்சு. இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா 10Kவும் 10 மைக்ரோஃபேரட்டையும் கனெக்ட் பண்ணிவிட்டு அது ஸ்டாண்ட் பை 7th பின்னில் நம்ம கனெக்ட் பண்ணிடலாம். அடுத்து இந்த பக்கம் பவர் சப்ளை கொடுத்துருவோம். VCC 3rd பின்னு 13th பின்னையும் கனெக்ட் பண்ணி கனெக்டர் பவர் சப்ளையோட கனெக்டரில் கொடுத்தாச்சு. அதே மாதிரி 100 nF 1000 மைக்ரோஃபேரட்டையும் கனெக்ட் பண்ணி, அதாவது கிரவுண்டு கனெக்ட் பண்ணி கனெக்டரோட கிரவுண்டு கொடுத்தாச்சு. இப்படி டேரெக்டாகவும் கனெக்ட் பண்ணலாம். நம்ம இல்லை இதுக்கு முன்னாடி பண்ண மாதிரி ஃபஸ்ட்டு அங்கே கனெக்ட் பண்ணி தனியாகவும் நம்ம அதை ஜாயின் பண்ணிக்கலாம். எப்படினாலும் ஒன்று தான். இது வந்து சர்க்யூட் டயக்ராம் வந்து பார்த்திங்கன்னா டேட்டா ஷீட்லேயே கிடைக்கும். 7377 டேட்டா ஷீட்னு டைப் பண்ணிங்கன்னா அதிலே அந்த டயக்ராம் கிடைக்கும், நீங்கள் அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். இதை வச்சு தான் நம்ம 5.1 பவர் ஆம்பிளிஃபையர் போர்டு மாதிரி செஞ்சுருந்தோம். அதோட வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ அதே மாதிரி 10Kவோட இன்னொரு எண்டை நம்ம பவர் சப்ளையில் கொடுத்தாச்சு. இப்போ இது அவுட்புட் நம்ம கனெக்டரில் கனெக்ட் பண்ணிகிட்ருக்கோம். 1 and 2 அவுட்புட்டு, 14, 15 அவுட்புட்டு. இப்போ அவுட்புட் கனெக்டர்ஸில் இதை கனெக்ட் பண்ணியிருக்கோம். அடுத்தது பார்த்திங்கன்னா கிரவுண்ட் கனெக்ட் பண்ணணும். எல்லாத்துக்குமே கிரவுண்ட் கொடுக்கணும். அதுக்கு இந்த மாதிரி ரைட் சைடில் அந்த கிரவுண்டுன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு எங்கெங்கே கிரவுண்ட் கொடுக்க போகணுமோ அந்த இடத்துலலாம் ப்ளேஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ப்ளேஸ் பண்ணிவிட்டு நம்ம எப்பயும் போல் அதை கனெக்ட் பண்ணிடலாம். கிரவுண்டு எல்லாமே ஒன்று தான், நம்ம இப்போ கனெக்ட் பண்ணிடலாம். பவர் சப்ளையோட கிரவுண்டை கனெக்ட் பண்ணியாச்சு. அடுத்து இந்த பக்கம் ஸ்டாண்ட் பைக்கு 10 மைக்ரோஃபேரட்டில் பார்த்திங்களா, அதோட கிரவுண்டையும் இதோட கனெக்ட் பண்ணியாச்சு. அடுத்து 8th பின் 9th பின் கிரவுண்டு தான், அதையும் கனெக்ட் பண்ணியாச்சு. ஆடியோ இன்புட்டுக்கும் கனெக்டர் கிரவுண்ட் பண்ணியாச்சு. அடுத்து இது அந்த SVR சப்ளை வோல்டேஜ் ரிஜெக்ஷன் ரேஷியோ, அதாவது இன்புட்டில் இருக்க சப்ளை வோல்டேஜ் நம்மளுக்கு சேஞ்ச் ஆனால் கூட அவுட்புட்டை ஸ்டேபிளாக மெயின்டைன் பண்ணுறது தான் அந்த பின்னு. அதுக்கு நம்ம 47 மைக்ரோஃபேரட் போட்டு நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம். இது வந்து டேட்டா ஷீட்டில் இருக்க வேல்யூஸ் தான், வேறு ஒன்றும் கிடையாது. ஆடியோ இன்புட்டில் 1 மைக்ரோஃபேரட் கொடுத்துருப்பேன், டேட்டா ஷீட்டில் வேறு வேல்யூஸ் இருக்கும். நம்ம இப்போ 1 மைக்ரோஃபேரட்டும் யூஸ் பண்ணிக்கலாம், அதனால் நான் இதை கொடுத்துருக்கேன். அவ்வளோதான், ஓவரால் சர்க்யூட்டே இவ்வளோ தான். நம்ம இப்போ சேவ் பண்ணியாச்சு. நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் போகலாம், PCBயை டிசைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். மேலே பார்த்திங்கன்னா சேவ் பண்ணிவிட்டு மேலே டிசைன்ற ஆப்ஷன் கொடுங்க. இப்போயும் பார்த்திங்கன்னா அந்த ஒரு பின் நம்ம கனெக்ட் பண்ணாமல் இருக்கும், அதுக்கு அந்த கிராஸ் சிம்பிள் இருக்கும், அதனால் நோ கனெக்ட். அந்த இதை நீங்கள் அந்த பின் நம்ம யூஸ் பண்ண போகிறது டயக்னாஸ்டிக்ன்ற பின்னு, அதனால் நம்ம இங்கே ஜஸ்ட் அந்த கிராஸ்ன்ற சிம்பிளை யூஸ் பண்ணி இதில் அந்த 10th பின் நேரம் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா அது நம்ம விட்ட மாதிரி கணக்கு வராது, நம்ம அதை யூஸ் பண்ண மாதிரி தான், அது தேவையில்லை. அதனால தான் நம்ம அதை கிராஸ்ன்ற இன்ட்டுன்ற இதை கொடுத்து வச்சுருக்கோம். டயக்னாஸ்டிக் பின் நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல. இதுக்கப்புறம் நம்ம PCB லேஅவுட்டில் வந்தாச்சு. இதுக்கப்புறம் நம்ம எப்படி தோணுதோ நம்ம அதுக்கு நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணி செட் பண்ணி வச்சுக்கலாம். இது கொஞ்சம் நான் ஸ்பீடப் பண்ணுறேன் வீடியோவை. இது வந்து நம்ம பண்ணுற PCB தான் அப்படிங்கும்போது உங்களுக்கு எந்த மாதிரி தோணுதோ அந்த மாதிரி நீங்கள் டிசைன் பண்ணிக்கலாம். இப்படி தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது. கரெக்டான டயக்ராம் அது போக அதை நீட்டாக அதில் லேஅவுட் கரெக்டாக வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்கு கெப்பாசிட்டி இந்த பக்கம் வைக்க நல்லாயிருக்கும் தோணுன்னா அந்த பக்கமாக வைங்க, எந்த பக்கம் வச்சா நல்லாயிருக்கும் தான் இந்த பக்கம். எப்படினாலும் நம்மளுக்கு தோன்றது தான் நம்ம பண்ணுற PCB தான். அதனால் சர்க்யூட் மட்டும் கரெக்டாக ட்ரா பண்ணிவிட்டு நீங்கள் வாட்டுக்கு PCB ப்ரொசீட் பண்ணலாம் டிசைன் பண்ணுறதுக்கு. இப்போ இதுதான் இதோட 3D வியூ. பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
ஜஸ்ட் இது வந்து ஒரு சாம்பிள் மாதிரி தான். நீங்கள் இப்போதைக்கு தூக்கி அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கீங்க. இதுக்கப்புறம் நம்ம ட்ராக் போடும்போது கொஞ்சம் சேஞ்சஸ் நடக்கலாம். ட்ராக் போடும்போது கொஞ்சம் இந்த ட்ராக் போட முடியல அப்படின்னா அந்த கெப்பாசிட்டர் வேறு எதாவது நாட்டுறோம் அப்படின்னா நம்ம கெப்பாசிட்டர் நகட்டி வச்சுக்கலாம். இல்லை ரெசிஸ்டரை சேஞ்ச் பண்ண வேண்டியிருக்கும். அந்த மாதிரி நம்ம கெப்பாசிட்டரு ரெசிஸ்டர் ஏதோ ஒரு காம்போனண்ட்டு நம்ம அதுக்கு ட்ராக் போடும்போது தான் ஏதாவது ஒரு மிஸ்டேக் வரும். அந்த நேரத்தில் நம்ம இதை ரீஅரேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை நம்ம பண்ண நம்மளுக்கு ஒரு ப்ராக்டிஸ் பண்ண நம்மளுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். நீங்கள் சிம்பிளான சர்க்யூட்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம இதுக்கு ட்ராக் போட்டுட்ருக்கோம். ட்ராக் வந்து பார்த்திங்கன்னா அதோடய சைஸ் வந்து ஒரு 0.8 கிட்ட வச்சுக்கோங்க. 0.8 mm இல்லை 1 mm அந்த மாதிரி வச்சுக்கோங்க. வேறு எதுலேயும் கனெக்ட் ஆகாமல் டச் ஆகாமல் பார்த்துக்கோங்க. இன்னொரு ட்ராக்கோடையோ இன்னொரு பாயிண்ட்டோடையோ டச் ஆகாமல் மட்டும் பார்த்துக்கோங்க. மற்றபடி வேறு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. உங்கள் கையில் இருக்க டயக்ராம் அதை வந்து ஃபஸ்ட்டு அந்த ஒர்க் ஷீட்டில் ட்ரா பண்ணணும். அதுக்கப்புறம் தான் அதை பிசிபியாக கன்வெர்ட் பண்ண முடியும். ஒவ்வொரு ட்ராக்காக போடுங்க. அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். எடுத்தோடனே எல்லா ட்ராக்குமே கரெக்டாக போட்டுற முடியாது. அதனால் எது ஈஸியாக இருக்கோ அது மாதிரி ஒன்று ஒன்றா பார்த்து ட்ரா பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ண முடியும். மேக்ஸிமம் நீங்கள் கரெக்டான டயக்ராம் வரைஞ்சிட்டாலே அதிலே ஒரு லைன் மாதிரி உங்களுக்கு மென்ஷன் பண்ணி காமிக்கும். நீங்கள் அந்தந்த பாயிண்டில் நீங்கள் கனெக்ட் பண்ணணும் அப்படின்றத. அதனால் நீங்கள் வரைகிற டயக்ராமில் தான் அந்த பிசிபி லேஅவுட்டோட அந்த ஹிண்ட்டே இருக்குது. இந்த ட்ராக்லேருந்து அந்த இடத்துக்கு அந்த பாயிண்ட்டுக்கு போகணும் அப்படின்றத அதை காமிச்சிட்டே இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டே தப்பாக வரைஞ்சிட்டிங்கன்னா இங்கேயும் தப்பாக தான் உங்களுக்கு காமிக்கும். அதனால் ட்ரா பண்ணுறதை கரெக்டாக ட்ரா பண்ணிடுங்க. பிசிபி உங்களுக்கு பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். ஒவ்வொரு ட்ராக்காக கனெக்ட் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு கன்ஃபியூஷன் வராது, ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ஓரளவுக்கு கம்ப்ளீட் பண்ணியாச்சு எல்லாத்தையுமே. ஒரு சில சேஞ்சஸ் நடக்கலாம். ஃபஸ்ட்டில் நம்ம பார்க்குற அரேஞ்ச் பண்ணுற காம்போனண்ட்டும் எண்டிங்கில் நம்ம ட்ராக் போடும்போதும் நிறையா மிஸ்டேக்ஸ் வரும். அதை நம்ம ரீஅரேஞ்ச் ஒவ்வொரு காம்போனண்ட் ரீஅரேஞ்ச் பண்ணுற மாதிரிலாம் இருக்கும். அதை நம்ம அடுத்தடுத்த ப்ராஜெக்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இப்படி பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா கிடைக்கும். அதுக்கு தக்கன நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணியும் வச்சுக்கலாம். இப்போ எதுக்கு அந்த கெப்பாசிட்டர் நான் பின்னாடி இந்த பக்கம் கொண்டு வரேன் அப்படின்னா, ஹீட் சிங்க் நீங்கள் போடுவீங்க. ஐசிக்கு பின்னாடி ஹீட் சிங்க் மாட்டும்போது அந்த கெப்பாசிட்டர் அந்த இடத்துல இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஹீட் சிங்க் நல்லா வச்சு டைட் பண்ண முடியாது. அது இடிச்சிட்டு இருக்கும். அதுக்காண்டி நம்ம இப்போ கெப்பாசிட்டரை ரீஅரேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு வைக்கிற அரேஞ்ச் பண்ணுற மெத்தடுக்கும் திருப்பி நம்ம ட்ராக்லாம் போட்டு பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும். அப்படி இருந்தால் தான் அது கரெக்டாக வரும். நம்ம எல்லாமே அதே மாதிரி வச்சோம்னா இல்லை அதே மாதிரி நம்ம பிரிண்ட் எடுக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஹீட் சிங்க் போடும்போது இடைஞ்சலாகும். அந்த நேரத்தில் உங்களுக்கு கெப்பாசிட்டர் அப்படியே போர்டுக்கு அடியில் சால்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை ரொம்ப டைட்டாக இடிச்சுக்கிட்டு நிற்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு இங்கேயே ரீஅரேஞ்ச் பண்ணி ட்ராக் போட்டுக்கலாம். டயக்ராம் மட்டும் பார்த்து கரெக்டாக வரைஞ்சிக்கோங்க. மற்றபடி வேறு எந்த ப்ராப்ளமும் கிடையாது. டயக்ராம் கரெக்டாக வரைஞ்சிட்டிங்கன்னா இங்கே உங்களுக்கு ஹிண்ட்டும் கரெக்டாக காட்டி இந்த ட்ராக்லேருந்து அந்த பாயிண்ட்டுக்கு போகணும் அப்படின்றத கரெக்டாக காமிச்சிரும். அதுபடி நீங்கள் ட்ராக் போட்டு உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணிடலாம். பிசிபி அந்த ட்ராக்கோட திக்னஸ் வந்து 0.8 mm இல்லைனா 1 mm அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் அடுத்த பிசிபியாக கன்வெர்ட் பண்ணும்போது அந்த ட்ராக் வந்து டேமேஜ் ஆகிரும். கம்மியான திக்னஸில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது டேமேஜ் ஆகிரும். கொஞ்சம் திக்னஸ் அதிகமாக போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். மேக்ஸிமம் எல்லாத்தையுமே 1 mm அந்த ரேஞ்சில் வச்சுக்கோங்க திக்னஸ். அவ்வளோதான். இப்போ மேக்ஸிமம் எல்லாத்தையும் நம்ம கனெக்ட் பண்ணி காமிச்சாச்சு. இப்போ இது இந்த நான் வச்சுருக்க ட்ராக் பார்த்திங்கன்னா கிரவுண்டு ட்ராக்கு பார்த்திங்கன்னா தெரியும். அது எங்கெங்கெல்லாம் போகுதுன்றதை காமிச்சிருக்கு. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஃபைனல் ஸ்டெப், அதாவது நீட்டாக பார்டர்லாம் கரெக்டாக வச்சுட்டு ஜெர்பர் எப்படி நம்ம இதில் இருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். நிறைய பேர் கேட்டுகிட்டு இருந்தீங்க ஜெர்பர் எப்படி ஜென்ரேட் பண்ணுறது அப்படின்றத மாதிரி கேட்டிருந்தீங்க. அது எப்படின்றத பார்த்துடலாம். லாஸ்ட் வீடியோலையும் ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அது நம்ம எப்படின்றத பார்ப்போம். எப்படி ஜென்ரேட் பண்ணுறது ஜெர்பரை அப்படின்றத மட்டும் பார்ப்போம். நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் பார்த்திங்கன்னா டிசைன் பண்ணி அதை ஒரு லேசர் பிரிண்டரில் பிரிண்ட் எடுத்து அதை அயன் பாக்ஸ் வச்சு அயன் பண்ணி அதை பிசிபிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஃபெரிக்ளோரைடை வச்சு நம்ம எச்சிங் ப்ராசஸ்லாம் பண்ணிவிட்டு தான் நம்ம ஒரு போர்டாக மேக் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோ லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நிறைய வீடியோஸ் நம்ம பண்ணியிருக்கோம் பிசிபி ரிலேட்டடாக. வேறு ஏதாவது உங்களுக்கு ஐடியாஸ் இருந்துச்சுனாலும் அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். இதோட 3D வியூ எப்படி இருக்குன்றதை பாருங்கள். இது வந்து கம்ப்ளீட் பண்ண பிசிபி. இதிலே நம்ம இன்னும் கொஞ்சம் வேலை என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாட்டம் லேயரில் நம்ம இதோட நேம் எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு சேஞ்ச் பண்ணணும். அது முக்கியமான வேலை. TDS77 இன்புட்டு அவுட்புட்டு எல்லாமே ப்ராப்பராக மென்ஷன் பண்ணிடலாம்.
எல்லாமே அந்த காம்போனண்ட்டை மென்ஷன் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒருவேளை அது ஏதாவது டேமேஜ் ஆச்சுன்னா கூட நம்ம திருப்பி ரீப்ளேஸ் பண்ண ஈஸியாக இருக்கும். அதனால் அந்த வேல்யூஸ் போட்டே நம்ம அதை சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். இன்புட் 1 இன்புட் 2 கிரவுண்டு அந்த மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்கேன். அடுத்து மைனஸ் ப்ளஸ் அப்படின்றதையும் பவர் சப்ளைக்கு மென்ஷன் பண்ணியிருக்கேன். அது இப்போ 1000 மைக்ரோஃபேரட்டு 10K ஒவ்வொரு கெப்பாசிட்டரோட வேல்யூ ஒவ்வொரு ரெசிஸ்டரோட வேல்யூ எல்லாத்தையும் நான் அதில் மென்ஷன் பண்ணி வச்சுருக்கேன். அவ்வளோதான். இப்போ இது வந்து டாப் சில்க் லேயர். ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்த மாதிரி டாப் சில்க் லேயர் அப்படின்றது போர்டுக்கு மேலே இருக்க லெட்டர்ஸ், பாட்டம் சில்க் லேயர் அப்படின்றது போர்டுக்கு கீழே இருக்க லெட்டர்ஸ். இந்த மாதிரி C5னா என்ன வேல்யூ அதையும் கரெக்டாக பார்த்து மென்ஷன் பண்ணுங்கள். ஏன்னா C4 இதை தூக்கி C5ல் மென்ஷன் பண்ணிட்டோம்னா கண்டிப்பாக நம்ம காம்போனண்ட் கனெக்ட் பண்ணும்போது இது தப்பு பண்ணுவோம். அதனால் ஃபஸ்ட்டு இந்த டயக்ராமை பார்த்து காம்போனண்ட் நேம் எடிட் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இதுக்கப்புறம் நம்ம காப்பர் லேயர் ஒரே காப்பர் கிரவுண்ட் ஃபுல்லாகவே ஒரே ட்ராக் மாதிரி பண்ணிடலாம். போர்டு ஃபுல்லாக கிரவுண்ட் கவர் பண்ணுற மாதிரி பண்ணிடுவோம். இது 2D வியூ. இது கீழே இருக்கிறது பார்த்திங்கன்னா in1 in2 அப்படின்றது ஆடியோ இன்புட்டு. இது வந்து பவர் இன்புட்டு மைனஸு ப்ளஸ்ஸு சிங்கிள் சப்ளை. இது ஆடியோ இன்புட்டு. அடுத்தது இது வந்து அவுட்புட் 1 ஃபஸ்ட்டு ஸ்பீக்கர் நம்ம இதில் கனெக்ட் பண்ணிக்கலாம். இது வந்து அவுட்புட் 2 இது செகண்ட் ஸ்பீக்கரை நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். TDS 7375 TDS 7377 TDS 7379 மூணுமே ஈக்குவலண்ட் ஐசி தான். எதுனாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு தக்கன அவுட்புட் வாட்ஸும் நம்மளுக்கு அதிகமாக கிடைக்கும், கம்மியாகவும் கிடைக்கும். 7379 தான் அதிகமான வாட்ஸு. வேறு ஏதாவது டவுட்னாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை ஏதாவது ஃபீட்பேக் இருந்துச்சு அப்படின்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது ஒரு மிஸ்டேக் இந்த இதில் இருந்துச்சு அப்படின்னாலும் அதையும் கீழே சொல்லுங்கள். நம்ம அடுத்த கரெக்ஷன் பண்ணி அடுத்தடுத்த வீடியோஸில் பார்த்துக்கலாம். நம்ம நேமும் பார்த்திங்கன்னா அதில் டைப் பண்ணி வச்சுக்கலாம். எந்த நேம்னாலும் உங்கள் நேமை கூட நீங்கள் டைப் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இது இதோட 3D வியூ. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். பார்க்க தான் கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி இருக்கும். நீங்கள் சின்ன சர்க்யூட்லேருந்து நீங்கள் வரும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அதை வச்சு நீட்டாக டிசைன் பண்ணலாம் ஒவ்வொரு போர்டையுமே. இது வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்டு போர்டு ஃபுல்லாகவே ஒரே கிரவுண்டு ட்ராக்காக போட்டுடலாம். அதாவது மற்ற எல்லா பாயிண்ட்டுமே கிரவுண்டு தான். அந்தந்த ட்ராக் கிரவுண்டு ட்ராக் தவிர மற்ற எல்லா ட்ராக்குமே உங்களுக்கு கண்ணுக்கு தெரியும். அந்த கிரவுண்டு மட்டும் ஃபுல்லாக கவர் ஆயிரும். போர்டு அடியில் ஃபுல்லாக எல்லா இடமும் கிரவுண்ட் இருக்கும். கிரவுண்டு தவிர இருக்க மற்ற ட்ராக் மட்டும் உங்களுக்கு விசிபிளாக தெரியும். இப்போ நான் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும் பாருங்கள். 4 கார்னர்லேயும் வச்சு அதை ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒவ்வொரு கார்னராக வச்சு ப்ரெஸ் பண்ணணும். 4வது கார்னர் ப்ரெஸ் பண்ணிட்டு நம்ம ரைட் கிளிக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஃபுல்லாக பாட்டமில் ஃபுல்லாக கிரவுண்டு கவர் ஆகிரும். அந்த ட்ராக் தவிர மற்ற எல்லாமே உங்களுக்கு விசிபிளாக தெரியும். கிரவுண்ட் ஃபுல்லாகவே கவர் ஆகிரும் உள்ளக்க. இது ஒரு 3D வியூ. உங்களுக்கு நம்ம அந்த காப்பர் ஏரியா போடுறதுக்கு முன்னாடியும் இப்போயும் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ அந்த கிரவுண்ட் ட்ராக் தவிர மற்ற எல்லாமே உங்களுக்கு தெரியும். கிரவுண்டு ஃபுல்லாகவே பாட்டமில் எல்லா இடமும் கிரவுண்டு தான். அது கிரவுண்டு தவிர இருக்க மற்ற ட்ராக் மட்டும் தான் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியும். அதான் நம்ம பண்ணியிருக்கோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். போர்டை எப்படி நம்ம ஜெர்பர் ஜென்ரேட் பண்ணுறது அப்படின்றத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா சேவ் பண்ணிவிட்டு ஃபைலில் போங்க. ஃபைலில் போய்ட்டு ஜென்ரேட் PCB ஃபேப்ரிகேஷன் அதை கொடுத்தீங்கன்னா DRC ரூல் செக் பண்ணுவான்னு கேட்கும். DRCனா டிசைன் ரூல் செக்கிங். ஒரு ட்ராக் இன்னொரு ட்ராக்கோட ஜாயிண்ட் ஆகுது அப்படின்ற மாதிரி இருக்கும். இதில் ஜென்ரேட் ஜெர்பர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஜெர்பர் ஜென்ரேட் ஆகிரும். இதை நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் ஆன்லைனில் PCB ஆர்டர் பண்ண போகிறீங்க அப்படின்னாலும் இந்த ஜெர்பர் ஃபைலை யூஸ் பண்ணி நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்றதை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்கலாம்.